தமிழக மக்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கங்கள். நலம் நலமறிய ஆவல். இந்த பதிவின் முடிவில் நம்மளுடைய நலம் எதை சார்ந்து எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அப்படின்றது நம்மளுக்கு தெளிவாக புரியும். இன்னைக்கு இந்த பதிவில் என்ன பேச இருக்க போறேன் அப்படின்னா டாஸ்மாக் அவமானம், பாட்டில் வருமானம், தமிழக அரசின் பரிதாபம். என்னதான் நம்ம தனித்துவமான ஒரு அடையாளம், அதாவது எக்கனாமியில பொருளாதாரத்துல ஒரு தனித்துவமான அடையாளம் நமக்கு இருந்தாலும், அப்புறம் தனித்திறன் வளர்ச்சி நமக்கு இருந்தாலும், நம்மளுடைய வருமானம் எதை சார்ந்தது, எதை பெரும்பான்மையாய் சார்ந்து இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டாஸ்மாக். இப்போ நம்ம டாஸ்மாகை குறித்து எனக்கு பலவிதமான கேள்விகள் இருக்கிறது. அந்த கேள்விகளை உங்களுடைய மனதிலும் ஆணித்தரமாய் விதைக்க விரும்புகிறேன். சற்று சிந்தித்து யோசித்து செயல்பட வேண்டிய காலம் இது. ஓகேவா? முதலாவது ஒரு கேள்வி, டாஸ்மாக்னால வீட்டில் பிரிவினை. நிறைய வீட்டில் நம்ம பார்க்குறோம். குறிப்பாக கிராமத்து பகுதியில் நம்ம பார்க்குறோம். நகர்ப்புறத்துலையும் இருக்குது. டாஸ்மாக்னால என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, வீட்டில் பிரிவினைகள், கணவன் மனைவிக்கு இடையில சண்டைகள் நடக்குது, அப்புறம் அதனால் பிள்ளைகள் எவ்வாறு பாதிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இதனால மக்களின் ஒற்றுமை எந்த அளவு சீர்குலைக்கப்படுகிறது. ஆனால் நம்மளுடைய தமிழகம் எதை மிக பெருமிதமாய் பேசுகிறது, ஓரணியில் தமிழகம் அப்படின்னு சொல்லி பேசுகிறோம். அது எவ்வாறு எந்த விதத்தில் சாத்தியமாகும்? இப்படிப்பட்ட பிரிவினைகளை நாம் வைத்துக் கொண்டால், இப்படிப்பட்ட பிரிவினைகளுக்கு தகுந்தமான இந்த டாஸ்மாகை நாம் நடைமுறைப்படுத்தினால் எப்படி ஓரணியில் தமிழகம் அப்படின்றது சாத்தியமாகும்? ரெண்டாவது, மரணம். டாஸ்மாக்னால மரணம் அப்படின்றது நிறைய நடக்குது. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா சேவை, அதாவது செத்து போற ஒரு மனுஷனுக்கு செத்து போகிறதற்கு வழியை தூண்டுகிற ஒரு காரியத்தை நாம் கொடுத்து விட்டு அவனுக்கு நம்ம சேவை செய்வது, அது ரொம்ப ஒரு கேளிக்கையான ஒன்றாய் தென்படுகிறது. மக்களுடன் அரசு சேவை யாருக்கு? அவனை வெகு சீக்கிரமாய் சாகடிக்கின்ற ஒரு டாஸ்மாக் அப்படின்ற ஒரு குடியை கொடுத்து, ஒரு மதுபானத்தை கொடுத்து அவனை சீரழித்து விட்டு அவனுக்கு சேவையும் செய்கிறேன் என்று சொல்லுகிறது. இதை நாம் சற்று ஆழமாய் சிந்திக்க வேண்டும். அடுத்து, டாஸ்மாக்னால என்ன நடக்கும்? உடல்நல குறைவு. டாஸ்மாக்னால என்ன பிரச்சனைனா உடல்நல குறைவு நடக்கும். உடல்நல குறைவு அப்படின்றது பல விதமான வியாதிகளை வரவழைக்கும், பல விதமான காரியங்களை நம்மளுக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டில் தமிழ் மக்களுக்கு அதை கொண்டு சேர்க்கும். அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு நலம் காக்கும் அரசு அப்படின்ற திட்டங்கள், அப்படின்ற சேவைகள் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியை உண்டாக்குகிறது. மக்களுக்கு டாஸ்மாக், அதாவது மதுபானம் மூலம் உடல்நலை குறைவுக்குரிய அனைத்து விதமான காரியங்களையும் செய்துவிட்டு நலன் காக்கும் அரசு அப்படின்ற ஒரு சேவை அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ஓகேவா? நான் சேவையை என்றுமே குறை சொல்ல போவதில்லை. ஏன்னா எல்லா விதமான சேவையும் மக்களுக்கு தேவை. ஆனால் டாஸ்மாக் அப்படின்ற ஒரு அதாவது ஒரு சமுதாயத்தை சீர்குலைக்கின்ற அந்த ஒரு காரியத்தை மையமாய் கொண்டு அதிலிருக்கின்ற வருமானத்தினால் மக்களுக்கு சேவை செய்வது சமுதாய சீர்கேட்டை மிகவும் பெரிதளவில் அது விருத்தி அடைய செய்கிறது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா டாஸ்மாக் அப்படின்றது மொத்த சமுதாயத்தையுமே அழிக்கின்ற ஒரு பண்பை உடையது இந்த மதுபானம். அப்படி பாத்தீங்க அப்படின்னா மக்களை காக்கும் அரசு. எப்படி ஐயா நம்ம மக்களை காக்க முடியும்? அழிக்கிறதுல இருந்து காப்பாற்றணும் அப்படின்னா அழிவை தான் நம்ம அழிக்கும் இந்த பொருளை தான் நம்ம தூக்கி தூர வைக்கணும். அதற்கு என்ன காரியங்கள் உண்டு, அதற்குரிய காரியங்களை சிந்திக்க வேண்டும். அடுத்து, டாஸ்மாக் அப்படின்றது கேடு. தமிழகத்தை மீட்கும் அரசு அப்படின்றது எப்படி சாத்தியமாகும்? ஒரு கேடான ஒரு பொருளை நம்மிடத்தில் வைத்துக் கொண்டு தமிழகம் அப்படின்றது ஒரு மீட்பின் பாதையில், அதாவது ஒரு முன்னெடுக்கின்ற காரியங்களில் எப்படி ஒரு நேர்த்தியாய் நிதானமாய் ஒரு சில காரியங்களை பக்குவத்தோடு ஒரு நல்ல ஒரு தெளிவான ஒரு அணுகுமுறையில் அணுக முடியும் அப்படின்றத நம்ம ரொம்ப தெளிவாக சிந்திக்க வேண்டும். தெளிவா கடைசியா இதே மாதிரி ஒரு கேள்விகள் எல்லாத்தையும் உங்க முன்னா வைத்து விட்டு டாஸ்மாக்னால என்ன நடக்கும் பாத்தீங்க அப்படின்னா அழிவு, பேராபத்து, பேரழிவு, பெருநஷ்டம். மறுபடியும் சொல்றேன், அழிவு, பேராபத்து, பேரழிவு, பெருநஷ்டம். இதுதான் டாஸ்மாக்னால நம்மளுக்கு நடக்கும். இப்ப என்ன பண்ணணும்?
இப்போ வந்து நம்ம வந்து ஒரு முன்னெச்சரிக்கை செய்தி அவங்களிடத்துல சொல்றேன். வருமுன் காப்போம், வருமுன் காப்போம், வருமுன் காப்பதே சிறந்தது. வருமுன் காப்போம், வருமுன் காப்போம், வருமுன் காப்பதே சிறந்தது அப்படின்னு ஒரு முன்னெச்சரிக்கையாய் உங்களிடத்துல வந்து நான் வந்து இந்த பதிவை வந்து சொல்றேன். எப்படி நம்ம வருமுன் காக்க முடியும்? ஏன்னா 2026 சட்டமன்ற தேர்தல் நம்மளுக்கு வந்து அடுத்த வருஷம் நடக்க இருக்கிறது. அந்த தேர்தலில் நமக்கான தலைவர்கள் நமக்குரியவர்களாய் நம்மளுடைய நாட்டை வளர்ச்சி பாதையில், அதாவது சீர்கேட்டை தவிர்த்து நல்ல முறையில் நல்ல நேர்த்தியான ஒரு ஆட்சியை தருகின்ற ஒரு ஆட்சியாளர்கள் வேண்டும். இப்போ அப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் இல்லையா அப்படின்லாம் கிடையாது. நம்ம அடுத்த வர தலைவர்கள்ட்ட நம்மகிட்ட ஓட்டு கேட்க வரும்போது நம்ம தெளிவா கேட்கணும். இருக்கிற ஆட்சியாளர்களாலும் சரி, இருக்கிற தலைவர்களானாலும் சரி, புதுசா வருகிற தலைவர்களானாலும் சரி, யாரா இருந்தாலும் மக்கள் விழிப்படைந்து செயல்படாவிட்டால், மறுபடியும் சொல்றேன், மக்கள் விழிப்படைந்து செயல்படாவிட்டால் மிகப்பெரிய அழிவு சமுதாயத்திற்கு இருக்கிறது. டாஸ்மார்க் அப்படின்றது இட்ஸ் அன் அக்கௌண்டபிள், அதாவது அரசாங்கம் நடத்துகிற ஒரு சில இவ்வளோ இன்கம் அப்படின்றதுலாம் தெளிவா தெரியும். இதை தாண்டி சமுதாய சீர்கேட்டை உண்டாக்குகின்ற பல காரியங்கள் இருக்கிறது. அதை வந்து நம்ம அடுத்த ஒரு சில காணொளிகள்ல, அடுத்த ஒரு சில பதிவுகள்ல நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இப்போ மக்கள் தங்களுக்குரிய தலைவர்களை, அதாவது மக்களுக்கு சேவை செய்ய விரும்புகிற, மக்களுக்காய் இருக்கின்ற, மக்களுக்காய் வாழ்கின்ற, மக்களுக்காய் தங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து தினந்தோறும் மக்களுக்குரிய எண்ணங்களையே செயலாற்றுகிற தலைவர்கள் வந்து தமிழகத்திற்கு தேவை. தலைவர்கள் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், தலைமைத்துவ பண்புகள் அப்படிப்பட்ட தலைவர்களுக்கு உண்டாக வேண்டும். இந்த நோக்கத்தோட கண்டிப்பா மக்கள் வந்து டிமாண்ட் பண்ணி ஆகணும். மக்கள் டிமாண்ட் பண்ணா மட்டும்தான் அப்படிப்பட்ட தலைவர்கள் வந்து, தலைமைத்துவ பண்புகளை உடைய தலைவர்கள் வந்து தமிழகத்துல உருவாகுவாங்க. நான் தெளிவா சொல்றேன், இந்த கட்சிக்கு ஓட்டு போட வேண்டாம், அந்த கட்சிக்கு ஓட்டு போட வேண்டாம், புதுசா வந்திருக்க அந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்லாம் நான் சொல்லல. மக்கள் வெளிப்படைந்து செயல்படாவிட்டால் நம்மை ஆளுகின்ற எல்லாரும் எப்போனாலும் எப்படியாச்சும் இதே மாதிரி காரியங்களை தான் செஞ்சு கொண்டே இருப்பாங்க. சீர்கேடு பெருகும், சீர்கேடு பெருகுதனால் அழிவு வரும், அழிவினால் மரணம் நிச்சயம் வெகு சீக்கிரம் அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடையாது. ஓகேவா? தெளிவா புரிந்து நாம் வந்து கண்டிப்பா செயல்படுவோம். 2026 எலெக்ஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டானது. நம்ம வந்து தெளிவாய் செயல்பட்டு மக்கள் நலம் பெறும் ஒரு தமிழகமாய், ஒரு மக்கள் விரும்பும் ஒரு தமிழகமாய், மக்கள் விரும்பிய தலைவர்கள், தலைமைத்துவ பண்போடு இருக்க நீங்க நாம எல்லாரும் சேர்ந்து தலைவர்களிடத்துல கேட்டு, எங்களுக்கு இப்படிதான் இருக்கணும், இப்படி இருந்தாதான் ஒரு தரிசனம், அதாவது ஒரு விஷனோட செயல்படுகிற ஒரு தலைமைத்துவ பண்பு அவங்களை கேட்டு நம்ம கேட்கும்போது கண்டிப்பா நமக்கான தலைவர்கள், அதாவது நம்ம கூட இருந்து நம்மளுக்கு இத்தனை நாள் சேவை செய்த தலைவர்கள் கண்டிப்பா இதையும் செய்வாங்க அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த பதிவை வந்து நான் வந்து முடித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. நன்றி.